பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளில் கூடியிருக்கிறோம். விசுவாசிகளாக, தேவ பிள்ளைகளாக, குடும்பமாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்க சபையாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே ஆசீர்வாத மன்னா என்ற வார்த்தையின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சபை தேவனுடைய சரீரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்த சபை இன்றைக்கு ஒன்றாய் இணைந்து துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது வெற்றியை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்காகவே நம்மை அவர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு தேவ வார்த்தையை பார்த்து நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நம் கர்த்தரை மீண்டுமாக ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. உற்சாகத்துடன் பலியிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது நலம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு சோர்ந்து போயிருக்கிற ஜனக்கூட்டம், கர்த்தருடைய பிள்ளைகள் கூட பல விதத்தில் சோர்ந்திருக்கிறோம். சில பாடுகள், சில வேதனைகள், சில பலவீனங்கள், சில பற்றாக்குறைகள், சில தேவைகள் சந்திக்கப்படாதனால சோர்ந்து போய் உற்சாகம் இழந்து ஆராதனைக்கு போகாதபடிக்கு வீட்டிலே முடங்கி இருக்கிறோம். ஆராதனைக்கு போனாலும் ஒரு உற்சாகம் இல்லாமல் சோர்வடைந்திருக்கிறோம். எல்லாரும் ஆராதிக்கும் பொழுது நாம் மௌனமாய் அநேக சோர்விலே உற்சாகம் இழந்திருக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியான நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராதிக்க வைக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருக்கேற்ற பலி ஸ்தோத்திர பலி. வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நான் தேவனை உற்சாகத்துடனே பலியிடுவேன் என்றால் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தல் என்று அர்த்தம். கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? குடும்பமாய் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்காக உற்சாகமாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கும் பொழுது விடுதலை காண்போம். பலனை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நலமானது கர்த்தரை துதிப்பது. இன்னைக்கு எங்க திரும்பினாலும் அநேக வேதனைகள், துக்கங்கள், பாடுகளை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரை துதிப்பது நல்லது. அவருடைய நாமத்தை சொல்லி மேன்மைப்படுத்துவது நல்லது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் பலவீனம், உற்சாகமில்லாத காரியம், சோர்வு காரியம் இருந்தால் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில சபையாய் கூடி வந்து, குடும்பமாய் கூடி வந்து, தேவ ஜனமாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் உமது விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்த நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக ஸ்தோத்தரித்து உற்சாகத்துடனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுத்து உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, நீர் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். சோர்ந்திருக்கிற, உற்சாகம் இழந்திருக்கிற, பலவீனமாக இருக்கிற, வியாதியாக இருக்கிற, பிரச்சனையில், துக்கத்தில், கண்ணீரில், வேதனையில், பற்றாக்குறையில், ஏதோ ஒரு பாவ சூழ்நிலையில, சோதனை சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி முழு குடும்பத்தை ரட்சித்து உம்மை மகிமைப்படுத்த, துதிக்க உதவி செய்யும். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மாற்றம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் உற்சாகத்துடனே துதித்து பாடி ஆராதிக்க உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் உம்மை மகிமைப்படுத்த, உற்சாகத்துடனே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக. எல்லா பலவீனங்களும், தடைகளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாள் உற்சாகத்துடனே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்துவார்.
ஆமென், ஆமென். God bless you.